Welcome students to the next session of CA IPCC course of Quaka. இந்த செஷனில் நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங்கில் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம பேசிக்ஸ் ஓவர்ஹெட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷனை பார்க்க போகிறோம். குறிப்பாக அப்சார்ப்ஷன் ரேட் அண்ட் அப்போர்ஷன்மெண்ட்ன்ற வேர்ட்ஸ் ஆர் வெரி கிரிட்டிக்கல் அண்ட் இதர்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் திங்ஸ் விச் யூ நீட் டு நோ. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அண்ட் ஒரு மாடல் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, and we will have a separate session for more advanced problems, complex problemsலாம் வந்து தனியாக இன்னொரு செஷனில் பார்ப்போம். This session is intended only for basic and just understanding purpose. Okay, overheads அப்படின்னா they are indirect costs. So you know what is direct and indirect cost. Any cost which can be traceable to the particular unit is called direct cost, which you cannot trace is indirect cost. So cost various three categories இருக்கு, உங்களுக்கே தெரியும். மெட்டீரியல், லேபர் அண்ட் ஓவர்ஹெட்ஸ் அப்படிங்கிறது 3 டைப் ஆஃப் காஸ்ட். இந்த மெட்டீரியல்லேயும் டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் மெட்டீரியல் இருக்குது. லேபர்லேயே டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் லேபர்னு இருக்குது. ஸோ இந்த இன்டைரக்ட் எல்லாமே ஓவர்ஹெட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, லேப்டாப் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த லேப்டாப்பை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ், அதனுடைய ஸ்க்ரீன், டேபிள், தட் இஸ் கீபோர்டு ஆர் மவுஸ் பேட் ஆர் ஹார்ட் டிஸ்க் ஆர் ப்ராசஸர், இதெல்லாம் வந்து டைரக்ட் மெட்டீரியல்ஸ். வேறஸ் பேக்கிங், கேசிங், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸாக இருக்கும். Labor, direct labor who are used in assembling that particular laptop, they are direct labors. Those who are engaged in cleaning the factory, administrative staffs, storage staffs, stock maintain பண்ணுற staff, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் லேபர்ஸாக இருப்பாங்க. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ், ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, இன்டைரக்ட் எலக்ட்ரிசிட்டி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் வேரி ஆகும், சம்டைம்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இர்ரெஸ்பெக்டிவ் வெதர் த ப்ரொடக்ஷன் இஸ் தேர் ஆர் நாட், இது வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா சம்டைம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அதை பொறுத்து வந்து ஃபிக்ஸட், வேரியபிள், செமி வேரியபிள்னு அந்த நேச்சர்லேயும் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், எக்ஸ்பென்சஸ்லாம் கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ டைரக்ட் இன்டைரக்ட்னு பார்த்தோம். 3 டைப்ஸ் ஆஃப் லைக் மெட்டீரியல், லேபர் அண்ட் ஓவர்ஹெட்ஸ்ன்ற வேரியஸ் மெத்தட்ஸை பார்த்தோம். அடுத்து அதனுடைய நேச்சரை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபிக்ஸட், வேரியபிள், செமி வேரியபிள். சம் எக்ஸ்பென்சஸ் ஆர் ஃபிக்ஸட், வெதர் யூ ப்ரொடியூஸ் ஆர் நாட் யூ ஹேவ் டு பே திஸ் ரெண்ட், வெதர் யூ லைக் இட் ஆர் நாட் யூ ஹேவ் டு பே சர்டன் ஃபீஸ். ஸோ அது மாதிரி இருக்கிற இன்சூரன்ஸ் யூ நீட் டு மேக் இட். ஸோ இது மாதிரி சர்டன் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து தேவைப்படும். அதெல்லாம் வந்து ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ். செமி வேரியபிள் அப்படின்னா வந்து ப்ரொடக்ஷன் இருந்தால் சில எக்ஸ்பென்ஸ், ப்ரொடக்ஷன் இல்லைன்னா அதில் பாதி கொஞ்சம் தான் எக்ஸ்பென்ஸ் நடக்கும். இப்போ சம் ப்ரொடக்ஷனே இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அப்போ வந்து மெயின்டெனன்ஸ் லேபரர்ஸ் ரொம்ப தேவையில்லை. ஒரு 4 பேர் டெய்லி வந்து க்ளீன் பண்ணிட்டு போனால் போகிறோம். ப்ரொடக்ஷன் இருக்கும்போது யூ ஷுட் ஹேவ் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் பிகாஸ் மோர் நம்பர் ஆஃப் ஜங்க் வில் பி ஜென்ரேட்டட் இல்லையா. ஸோ அப்போ வந்து அது வந்து செமி வேரியபிள் எக்ஸ்பென்ஸு. அதேமாதிரி எலக்ட்ரிசிட்டியும் ப்ரொடக்ஷன் இருக்கும்போது நிறைய செலவாகும். சம்டைம்ஸ் நிறைய காமன் ஏரியா லைட்டிங்லாம் தேவைப்படும். அதெல்லாம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், எக்ஸ்பென்சஸ். ஸோ அது வந்து செமி வேரியபிளில் வரும். அடுத்து வேரியபிள்னாக்கா டைரெக்டாக, இப்போ வந்து இஃப் ஐ ப்ரொடியூஸ் 10 யூனிட்ஸ் ஐ நீட் 10 ஹார்ட் டிஸ்க்ஸ். இஃப் ஐ ப்ரொடியூஸ் 0 யூனிட் ஐ நீட் 0 ஹார்ட் டிஸ்க். ஸோ தென் இட் இஸ் அ டைரக்ட் வேரியபிள் எக்ஸ்பென்ஸ். ஸோ இந்த நேச்சர் இது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எலிமெண்ட் வந்து மெட்டீரியல், லேபர் அண்ட் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். சில எக்ஸ்பென்ஸ்லாம் கண்ட்ரோலபிள், சில இதெல்லாம் நான் கண்ட்ரோலபிள். இதெல்லாம் வந்து உங்களுடைய ஹையர் லெவல் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து இட் அக்கர்ஸ், இது நம்ம சொல்லிட்டோம், இட் இஸ் நாட் டைரக்ட்லி ரிலேட்டட் டு மேனுஃபேக்சரிங். இப்போ ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதுக்கு சில எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணுறோம். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருந்தால் வி கேன் டைரக்ட்லி ரிலேட். ஸோ ஒரு லேப்டாப் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் வேணும், ஒரு சிடி ட்ரைவ் வேணும், ஒரு ஸ்க்ரீன் வேணும், ஒரு கீபோர்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது தெரிஞ்சிடும். பட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எப்படி நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு அலோகேட் பண்ணுற, அந்த ப்ராடக்டை ரிலேட் பண்ணணும். ஸோ தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப்
methods. One is absorption and second is apportionment. இந்த மெத்தடில் தான் அந்த காஸ்ட் அலோகேட் பண்ண முடியும். அது மாதிரி பண்ணலைன்னா the costing will go for haywire. நம்ம ஒரு பக்கம் எக்ஸ்பென்ஸ் போயிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும், காஸ்ட்டு சரியாக அப்பர்ஷன் பண்ண முடியாது, ப்ரைஸை சரியாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. தென் யூ மே லூஸ் you may be incompatible அப்படின்ற வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ். யூ மே லூஸ் அவுட் ஆர் ஹையராக காஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவீங்க. இதை ப்ராப்பராக வந்து இதை மெத்தடேட்டிக்கலாக பண்ணுறது தான் வந்து இந்த அப்சார்ப்ஷன் செல்லிங். இதில் வந்து நம்ம வேரியஸ் ஓவர் ஹெட்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து நம்ம செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸை நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம் இந்த பர்டிகுலர் கேஸில். ஸோ இந்த அப்சார்ப்ஷன் வந்து நீங்கள் பர்டிகுலர் ஆக்டிவிட்டியில் வந்து தான் பார்க்கணும். தட் இஸ் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட். அது மாதிரி இப்போ வந்து ஃபார் இந்த மாதம் ஒரு 1 lakh rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு 10,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்னா ஸோ பெர் யூனிட்டுக்கு வந்து 10 rupees அப்படின்ற காஸ்ட்டை அலோகேட் பண்ணுறோம். பேஸ்ட் ஆன் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு நம்ம அலோகேட் பண்ணுறோம். இது வந்து பட்ஜெட்டிங்காக இது வருது. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஓவர் ஹெட்ஸ் அப்போர்ஷன். அதுக்கப்புறம் தான் அண்டர் ரெக்கவரி ஓவர் ரெக்கவரின்ற கான்செப்ட்லாம் அப்புறமா வரும். ஸோ இது வந்து ரெக்கவரி மெத்தடுன்னு சொல்லிட்டோம் இல்லையா. அதாவது காஸ்ட்டை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு தான் இருக்கும். நம்ம காஸ்ட் பக்கம் ஒரு பக்கம் இன்கர் ஆகிட்டே இருக்கும். ரெக்கவர் பண்ணுறது எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது ரெக்கவர் ஆகும். நிறைய ப்ரொடியூஸ் பண்ணால் நிறைய ரெக்கவர் ஆகும், கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணால் கம்மியாக ரெக்கவர் ஆகும். இது வந்து நமக்கு அப்போ தான் வந்து அந்த டிஃபரன்ஷியேஷன் எவ்ரி திங் வெல்கம். ஸோ ஒய் வி ஹவ் ரெக்கவர்ட் லெஸ், ஒய் வி ஹவ் ரெக்கவர்ட் மோர் அப்படிங்கிறது வரும். தென் இந்த அப்போர்ஷன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி அப்போர்ஷன் பண்ணுறோம், டைரெக்டாக அலோகேட் பண்ணிடலாம் காஸ்ட்டை. அண்ட் நாட் வேரிங் பேஸ்ட் ஆன் ஆக்டிவிட்டி, மோஸ்ட்லி ஃபிக்ஸ். இது வந்து டைரெக்டாக அலோகேட் பண்ணுறோம். இப்போ இந்த பர்டிகுலர் இதெல்லாம் வந்து வேரியஸ் மெத்தட்ஸ். அப்சார்ப்ஷனுங்கிறது மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு அப்சார்ப்ஷன் வரும். எம்டிஓன்னு ஒரு கான்செப்ட் வரும், மேக் டு ஆர்டர் அது மாதிரி. ஸோ பர்டிகுலர் பெரிய பெரிய பிஹெச்இஎல் அது மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய ஆர்டர் எடுத்துருவாங்க, ஒரு பெரிய பாய்லர் மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து எம்டிஓ மேட் டு ஆர்டர் அப்படின்ற கான்செப்ட். அதில் வந்து நம்ம டைரெக்டாக அலோகேட் பண்ணிடலாம். ஸோ லாங்கர் பீரியட் பண்ணும்போது அதுக்கு இந்த அப்போர்ஷன்மெண்ட் யூஸ் ஆகும். இட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் த காஸ்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அது வந்து அலோகேட் அப்போர்ஷன் வந்து டிஸ்ட்ரிபியூஷன், அப்சார்ப்ஷன் வந்து ரெக்கவரி. ஸோ ஃபிக்ஸட் பண்ணிடுறோம் முதல்லையே. 10 ரூபா ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணால் 10 rupees காஸ்ட் இஸ் ஆடட் டுவர்ட்ஸ் இன்டைரக்ட் காஸ்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ அது அப்சார்ப்ஷன் மெத்தட். அப்போர்ஷன்மெண்ட்டுங்கிறது இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் இந்த மாதத்தில் 4 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், ஒவ்வொன்றுத்துக்கும் இவ்வளோ செலவாகும், 25%, 40% இதுக்கு அலோகேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறோம். அதுதான் வந்து அப்போர்ஷன்மெண்ட். ஸோ ஐ திங்க் யூ கெட் ஆல் திஸ் கிளியர். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் நமக்கு மெயில்லையோ இதுலையோ நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள். அண்ட் வெபினார்லேயோ நம்ம இதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம இப்போது போடலாம். ஜஸ்ட்டு உங்களுடைய பர்பஸ்க்காக நம்ம இதை கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். படிக்கிறதுக்கு இது வந்து உங்களுடைய மெட்டீரியல்லே இருக்குது. ஓகே, ரைட். என்ன சம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, a company which sells 4 products, some of them are unprofitable, proposes to discontinue the sale of one of them. The following information is available regarding income, cost and activity for the year ended 31st March 2015. ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குது, தெர் ஆர் 4 ப்ராடக்ட்ஸ். அதனுடைய சேல்ஸ் வேல்யூவில் கொடுத்துருக்காங்க 3 lakhs, 5 lakhs, 2.5 lakhs and 4.5 lakhs. Cost of sales, again it is mentioned in rupees, 2 lakhs, 4.5 lakhs, 2.1 lakhs and 2.25 lakhs. Area of storage in square feet, அது எவ்வளோ ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணுது, 50,000, 40,000, 80,000 and 30,000. Number of parcels sent, so 1 lakh, 1.5 lakh, 75,000, 1 lakh 75,000. இது number of parcels. Then number of invoices sent, 80,000, 1 lakh 40,000, 60,000 and 1 lakh 20,000. So இது basic information. And selling and distribution overheads and the basis of allocations are as follows. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் இதுதான் அலோகேஷன் அப்போர்ஷன்மெண்ட் சொன்னோம் இல்லையா. ஸோ அதுதான் ஃபிக்ஸட் காஸ்ட். ரெண்ட் அண்ட் இன்சூரன்ஸை வந்து ஸ்கொயர் ஃபீட் பேசிஸில் அலோகேட் பண்ணுறாங்க. 30,000 வாஸ் இன்கர்ட். டிப்ரிசியேஷன், அகைன் நம்பர் ஆஃப் பார்சல்ஸ் யூஸ்ட்.
10,000 rupees. Salesman salaries and expenses 60,000 and sales volume. So sales volume is number of units sent, number of invoices sent. Then administrative wages and salaries 50,000, number of invoices. So then variable cost, packing and wages on materials, so 0.2 per parcel. Commission 4% of sales. Stationery 0.1 rupees, that is per 10 paise per invoice. You are required to prepare the profit and loss statement showing the percentage of profit and loss for sales of the each period. இதுதான் வந்து sum. ஸோ இதுக்கு நீங்கள் இது மாதிரி ஒரு டேபிளை போட்டுக்கிறீங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L ஆன் வேரியஸ் ப்ராடக்ட்ஸ், பர்டிகுலர்ஸ், டோட்டல், அந்த 4 ப்ராடக்ட்ஸ் ABCD அப்படி 4 ப்ராடக்ட்ஸ் போட்டுக்கிறீங்க. இதில் ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து எழுதணும். எப்படி எழுதணுன்றது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சேல்ஸ் டேட்டா எடுத்து எழுதுறீங்க. இது வந்து பேஜ் 4.62 ஆஃப் யுவர் புக்கில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இதை நம்ம போடுறோம், ஹவு டு அப்ரோச் அப்படிங்கிறது. ஃபைனல் சம்ஸ், நிறைய சம்ஸ் வந்து we will have separate sessions for sums. ஸோ A வந்து 3 lakhs, B வந்து 5 lakhs, C வந்து 2.5 lakhs and D வந்து 4.5 lakhs. ஸோ இதனுடைய டோட்டல் பார்த்தீங்கன்னா 8 plus 2.5 10.5 and 15 lakhs. ஸோ இந்த பேசிஸில் தான் நீங்கள் வந்து சேல்ஸ்மேன் கமிஷன் அண்ட் செல்லிங் எக்ஸ்பென்ஸ்லாம் அலோகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். தென் வேரியபிள் காஸ்ட்ஸ். ஸோ வேரியபிள் காஸ்ட்டில் ஃபஸ்ட்டு அவங்களே அந்த சம்மிலே கொடுத்துட்டாங்க. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 2 lakhs. ஸோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடுறோம். ஸோ ஏக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 2 lakhs, பிக்கு 4,50,000, சிக்கு வந்து 2,10,000, டிக்கு வந்து 2,25,000. தென் கமிஷன், இட் ஆல்சோ வேரிஸ், ஏன்னா 4% ஆன் சேல்ஸ், straight variable cost. So 4%, 3 lakhs ki 12,000 and 5 lakhs ki 20,000, 2.5 lakhs ki evlo 10,000, 4%, and D 4.5 lakhs ki 4.5 into 4 9 and 18,000. ஸோ இதனுடைய டோட்டல் பார்த்தீங்கன்னா ஸோ 12 plus 18 30 50 60,000. அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் சேல்ஸும் டோட்டலாக எவ்வளோன்னு பார்த்துக்கணும். ஸோ இட் கம்ஸ் டு 10,85,000. தென் அனதர் வாட் ஆர் தி அதர் வேரியபிள் காஸ்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா rent and insurance. Is it a variable cost? No, it's a fixed. So irrespective of whether production is there, you are not supposed to spend that. You are supposed to spend that money. So that's fixed. Then depreciation, that's also again a fixed cost. So whether production irukko illiyo nama vandu depreciate panniranum machinery. Then salesman salaries and expenses. Salesman salaries and expenses also, salary indradhu vandu fixed. Only commission the variable, salary fixed, so it's a fixed cost. Administrative wages and salaries, yes, it's 100% fixed cost. So adha nama fixed cost la eduthupom. Variable cost வேற என்னென்ன இருக்கு? Packing wages and materials. So first commission போட்டோம், அடுத்து packing wages போடுவோம். Wages, packing, materials. So packing wages and materials வந்து it's 0.2 per parcel.
ஸோ பார்சல்னு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்பர் ஆஃப் பார்சல் சென்ட். ஸோ ஏ வந்து 1 lakh பார்சல். ஸோ 1 lakh பார்சல் அப்படிங்கிறது வந்து இஸ் ஜஸ்ட் 20,000 ஏ. ஸோ ஏல 20,000 போகும், தட் இஸ் 1 lakh into 0.2. பி வந்து 1,50,000, ஸோ 30,000. சி வந்து 75,000 into 0.2, so it is 15,000. D வந்து number of parcels sent 1,75,000, so 1,75,000 parcels into 0.2, so that comes to 35,000. so இதனுடைய total 50 80 plus 20 is 1 lakh. ஸோ என்னென்ன வேரியபிள் காஸ்ட் பார்த்தோம், கமிஷன் போட்டாச்சு, பேக்கிங் போட்டாச்சு, அடுத்து ஸ்டேஷ்னரி இன்வாய்ஸ். ஸோ இது இங்கே வந்து இந்த சம்மில் எக்ஸாம்பிள் பொறுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களே ஃபிக்ஸட் வேரியபிள்னு பிரித்து கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸில் அப்படி பிரித்து கொடுக்க மாட்டாங்க, நீங்களும் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஓகே, ஸ்டேஷ்னரி வந்து 0.1 போட்டிருக்கேன். ஸோ இது அப்படியே ஆஃப், மேலே என்ன இருக்கோ அப்படியே ஆஃபில் எடுத்துக்கோங்க. ஆனால் இங்கே ஒரு கேட்ச் இருக்குது, ஸ்டேஷ்னரிங்கிறது வந்து இன்வாய்ஸ் பேஸில், பேக்கிங் பேஸில் இல்லை. ஸோ நீங்கள் அகைன் யூ ஹேவ் டு ரெஃபர் டு த அக்கௌண்ட்ஸ் திஸ் ப்ராப்ளம். ஸோ ஏ வந்து 80,000 invoices have been sent. ஸோ 80,000 into 0.1 is 8,000. பி வந்து 1,40,000 invoice, ஸோ இட் இஸ் 14,000. C வந்து 60,000 invoice have been sent, so 6,000. 60,000 into 0.1, 6,000. D வந்து 1,20,000 invoices have been sent, so 12,000. Total 12 plus 6, 18, 18 plus 14, 32, 32 plus 8, 40,000. So total of 40,000. வேறு ஏதாவது வேரியபிள் காஸ்ட் இருக்கா? ஸோ இவ்வளோ தான். ஸோ we will add all these costs. So if you add all this cost, it comes to D comes to 2,90,000. ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுறோன்றதுக்காக முட்டுறேன், நீங்கள் ஒரு தடவை ஒர்க் பண்ணி பாருங்கள். 2,41,000, 5,14,000, 2,40,000. இதை நீங்கள் ஒரு தடவை மறக்காமல் you have to add, then only your practice will go up. So total 12,85,000 total variable cost. Now we will add fixed costs. These fixed costs. ஸோ என்னென்ன ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்குது? ஃபஸ்ட்டு ரெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, யூ ஹேவ் டு நோ த அப்போர்ஷன்மெண்ட் கம்ஸ். இங்கே தான் அப்போர்ஷன்மெண்ட் வரும், இது வரைக்கும் டைரெக்டாக வந்து சொல்லியாச்சு. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட்டை எந்த ரேஷியோவில் அப்போர்ஷன், ஸ்கொயர் ஃபீட் ரேஷியோவில் அப்போர்ஷன் பண்ணுங்க. ஸோ ஏரியா 50,000, 40,000, 80,000 அண்ட் 30,000. ஸோ இந்த ஏரியாவில் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை நீங்கள் அந்த ரெண்ட் அண்ட் இதை வந்து அப்போர்ஷன் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? ஸோ அந்த ரேஷியோ சேம் ரேஷியோ அடாப்ட் பண்ணிக்கலாம். 5:4:8:3, 5:4:8:3. So how many parts? 20 parts. 5 plus 4 9, 9 plus 8 17, 17 plus 3 is 20. So total rent is 30,000. So 30,000 divided by 20. So per part எவ்வளோ வருது அப்படின்றத பார்த்துக்கோங்க. per part வந்து say 1.5 இல்லையா? ஸோ 50,000 into 1.5, 0.15, it is 7,500. And 40,000 into 1.5, 40 into 1.5, 6,000. Then 80,000, 80 into 1.5 is 12,000.
Very good. Then 30,000. 30 into 1.5 is 4,500. So இதை ஆட் பண்ண எவ்வளோ வரணும்? 30,000 வரணும். வருதா? 18 plus 22.5 plus 7.5 is 30,000. So you have done correctly. 30,000. ரெண்டாவது ரெண்டுக்கு அப்புறம் டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் எந்த மெத்தடில் போட சொல்லியிருக்காங்க? பார்சல். ஸோ நம்பர் ஆஃப் பார்சல் 1 lakh, 1.5 lakh, 75,000 and 175. ஸோ இதையும் அப்படியே நீங்கள் வந்து ரேஷியோ பண்ணுங்கள். ஸோ இது 25,000 ரேஷியோவில் வருதுங்கிறதுனால ஸோ 1 lakhக்கு எத்தனை 25,000 இருக்குது? 425,000. எது மேக்ஸிமம் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா டோட்டலாகவே அதை டோட்டல் பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். தட் இஸ் lengthy. பட் ஷார்ட்டர் ஃபார்மில் நீங்கள் ஆல்வேஸ் யூ ஹவ் டு ரெடியூஸ் இட். ஹவு டு கன்வெர்ட் இன்டு ரேஷியோஸுங்கிறது இப்போ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 1 lakh, 1.5 lakh, 75,000, 175 இது எல்லாமே டிவிசபிள். காமன் டிவிசபிள் பார்த்தீங்கன்னா 25,000 தான் காமன் டிவிசபிள். ஸோ 1 lakhல நமக்கு 425,000 இருக்குது. 1.5 lakhஸில் நமக்கு 6 இருக்குது 25,000. தென் 75ல் 3 இருக்குது அண்ட் 1,75,000ல் 7 இருக்குது. ஸோ அகைன் இதனுடைய டோட்டல் பார்த்தீங்கன்னா 7 + 3 + 6 + 4 that adds to again 20. ஸோ இங்கே 10,000 20 டிவைட் பண்ணால் அகைன் இட் கம்ஸ் டு 0.5. ஸோ எக்ஸாக்டாக டக்குன்னு போட்டுடலாம் இல்லையா? 0.2 சாரி. ஸோ 1 lakh into 0.2 2,000, 0.02. Then 1,50,000 into 0.02 is 3,000. Then 75 into 0.02 is 1,500. Then 1,75,000 into 0.02 is 3,500. So இந்த 30.2 இருந்து அப்படியே வந்துடுது. இங்கே இருக்கிறது அதோடைய அப்படியே 10% ஆஃப் திஸ். ஸோ டோட்டல் 10,000 rupees. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் வேறு என்ன இருக்குது? சேல்ஸ்மேன் சேலரிஸ். ஸோ சேல்ஸ்மேன் சேலரிஸ், salary salesman. ஸோ இது வந்து சேல்ஸ் வால்யூமில் டைரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ சேல்ஸ் வால்யூம் பார்த்தீங்கன்னா 3, 5, 2.5 and 4.5. அகெயின் இதுவும் லீஸ்ட் மல்டிபிள் வந்து காமன் டிவிசபிள் வந்து 50,000. ஸோ 6 into 10 into 5 into 9 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இது இந்த சேல் வேல்யூ 3 lakhs, 5 lakhs, 2.5, 4.5க்கு 50-50 டிவைட் பண்ணி வர்றதை இங்கே போட்டுக்குங்க. 6:10:5:9. ஸோ இட் ஆட்ஸ் அப் டு அகைன் 20 and 30. ஸோ இங்கே எவ்வளோ இருக்குது? 60,000. ஸோ 30ங்கிறதால அகைன் இட் கம்ஸ் டு 0.2. ஸோ 3 lakh into 0.2 is 60,000. Salesman salaries and wages 12,000. So 60,000 into 12 is 12,000. Then 10 into 0.2 is 20,000. புரியுதா? அதாவது டோட்டல் எக்ஸ்பென்சஸ்ஸு 60,000 இருக்குது. அதை வந்து நம்ம 30 போர்ஷனாக போர்ஷன் பண்ணுறோம். ஸோ ஒரு போர்ஷன் 60,000 டிவைடட் பை 30 அப்படின்னா ஒரு போர்ஷன் வந்து 2,000 ஆகுது. அந்த 6 ஸோ ஏக்கு வந்து 6 போர்ஷன் அலோகேட் பண்ணுறோம். 6 into 2 12,000. அப்புறம் 5 into 2 10,000. தென் 9 into 2 18,000. ஸோ இதனுடைய டோட்டல் 60,000. Fourth, administrative wages and expenses. ஸோ admin இது என்ன சொல்கிறாங்க? நம்பர் ஆஃப் இன்வாய்ஸஸில் பிரிங்க அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்பர் ஆஃப் இன்வாய்ஸஸில் என்ன பர்சன்டேஜ் இருக்குது? 8, 14, 6, 12. அதை எப்படி ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அகைன் இட் வில் பி divisible by 2.
ஸோ அதை அப்படியே பாதியாக பண்ணிக்கலாம். 4, 7, 3 and 6. 4, 7, 3, 6 இல்லையா? ஏன்னா வந்து இன்வாய்ஸஸ் மொத்தம் ஏல வந்து 80,000, பியில் வந்து 1,40,000, சியில் வந்து 60,000, டியில் வந்து 1,20,000. ஸோ இந்த ரேஷியோவில் காஸ்ட் அப்போர்ஷன் பண்ணிக்கிறோம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஸோ அந்த ரேஷியோவை நீங்கள் ஷார்ட் பண்ணும்போது 4, 7, 3, 6 அப்படின்னு வருது. ஸோ இதனுடைய ஆடிங் அப்போ எவ்வளோ? 10, 20. காஸ்ட் வந்து 50,000. ஸோ 50,000 டிவைடட் பை 20 அப்படின்னாக்கா 2,500 ஒரு போர்ஷன். ஸோ ஏக்கு 4 போர்ஷன் கொடுக்குறோம். ஸோ தட் கம்ஸ் டு 4 into 2.5, 10,000. பிக்கு வந்து 7 போர்ஷன் கொடுக்குறோம். 7 into 2.5, 17,500. சிக்கு 3 கொடுக்குறோம், 7,500. டிக்கு வந்து 6 கொடுக்குறோம், 6 into 2.5, 15,000. சாரி, வேறு ஏதாவது வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் இருக்கா அப்படின்னு ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் இருக்கான்னா ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபிக்ஸடை மட்டும் டோட்டல் பண்ணுங்கள். ஸோ 4,500 plus 3,500, 8,000, 26,000, 31, 41,000. 13,500, 23,500, 7,500 is 31,000. Then 17,500, 37,500, 43,500, 46,500. 22,000, 24,000, 31,500. So total fixed expenses எவ்வளோ ஆட் பண்ணாக்கா 1,50,000. ஸோ இப்போ வந்து நம்ம கான்ட்ரிபியூஷன்றது என்னது? காஸ்ட் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட். ஒரு ப்ராடக்ட்டுக்கு கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ வந்து 24,000, 2,40,000 minus 60,000 நமக்கு வந்து வந்திருக்கு இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 lakhs minus 24,000, 2,40,000 is 60,000. That is contribution minus fixed cost 31,500. 60 minus 31,500 is 28,500. ஸோ இது எப்படி வருதுன்னா 3 lakhs minus 2.4 lakhs minus 31,500. ஸோ இது நீங்கள் இதே மாதிரி எல்லாத்துக்கும் போட்டிங்கன்னா, ஸோ இங்கே என்ன ஆகி போச்சு? பியில் வந்து 5 lakhs, ஆனால் 5,14,000 அங்கேயே நெகட்டிவ் கான்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சு. ஸோ minus 14,000 minus 46,500. ஸோ minus 60,500. ஸோ பியில் 60,500 போட்டுருக்கோங்க. அண்ட் சியில் வந்து 9,000 தான் அங்கே கான்ட்ரிபியூஷன் இருக்குது. 2,50,000 minus 2,41,000, 9,000. 9,000ல் 31,000 போச்சுன்னா இட்ஸ் a நெகட்டிவ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் minus 22,000. அண்ட் டி வந்து பயங்கரமான கான்ட்ரிபியூஷன் இருக்குது. 4,50,000 minus 2,90,000 பார்த்தீங்கன்னா 1,60,000. அந்த 1,60,000 minus 41,000 பார்த்தீங்கன்னா 1,90,000. சாரி, இது பேப்பர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நெட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏக்கு வந்து ப்ராடக்ட் ஏ இப்போ 3,500. ப்ராடக்ட் பி இப்போ இதை அப்படியே இந்த பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துறோம். இதை வந்து இந்த 28,500 நம்பர் ஆஃப் யூனிட் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்படி சேல்ஸ்க்கு பர்சன்டேஜ். ஸோ
28,500 divided by 3 lakhs is 9.5%. And B negative இருக்கு minus 12.1%, that is 60,500 divided by 5 lakhs minus. C வந்து again it's minus 8.8%. D வந்து super profit இருக்கு 1,19,000 divided by 4,50,000 is 26.4%. so இதுதான் வந்து profit percentage. ஸோ இதில் எந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லுவீங்க? கண்டிப்பாக பி ஹஸ் டு கோ அவுட். இதை தான் வந்து நீங்கள் ஆன்சராக சொல்லணும். என்ன ஆன்சர் சொல்லியிருக்கேன்? யூ ஆர் ரிக்வயர்ட் டு ப்ரிப்பேர் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் சேல் ஃபார் ஈச் ப்ராடக்ட். அது வரைக்கும் தான் சொல்லி கேட்டிருக்காங்க. பட் ஸ்டில் எக்ஸாமில் வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லணும். ஸோ எந்த ப்ராடக்ட் வந்து இட்ஸ் கிவிங் லோயர் ரிட்டர்ன், தட் இஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன், ஸோ திஸ் ப்ராடக்ட் கேன் பி ரிமூவ்ட். இது இன்எஃபிஷியன்ட் ப்ராடக்ட். இல்லைனா இதனுடைய சேல்ஸ் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லை இந்த ப்ராடக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால் இதனுடைய சேல்ஸ் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். ஸோ இது ஒரு சம் உங்களுக்கு நம்ம வந்து மறுபடியும் இன்னொரு செஷனில் நம்ம பார்ப்போம். ஸோ இதை எப்படி நம்ம போட்டிருக்கோம்? ஒரு எக்ஸாம் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வேரியபிள் காஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரை ப்ராப்பராக ரீட் பண்ணுங்கள். என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பாருங்கள். இதில் வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், அந்த ஈச் ப்ராடக்ட்டுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை போடுங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம அதை போட்டு அதோடு நிறுத்திக்கிறோம். அதிலே வந்து யூ சஜஸ்ட் வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த சஜஷன் நீங்கள் கொடுக்கணும். ஆல்டர்னேட்டிவ்லி திஸ் ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், காஸ்ட்டை குறைக்கலாம், அப்போர்ஷனை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சஜஷன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அது ப்ராக்டிக்கல் சஜஷன் நீங்கள் கொடுக்கும்போது இட் வில் என்டைஸ் தி வேல்யூவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து யூ ஆர் புட்டிங் லாட் ஆஃப் நாலேஜ் இன்டு தட், யூ ரெட் லாட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அவர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு கொஸ்டினை படிக்கிறீங்க. அந்த கொஸ்டினை படிக்கும்போது என்ன ஆன்சர், ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து எப்படி அப்ரோச் பண்ணுறோம், என்ன கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சம் போட்டுருணும். அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் லாஸா, ஓகே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் லாஸா. எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் எப்பவுமே ஆல்வேஸ் சேல்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். சேல்ஸ் மைனஸ் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் கான்ட்ரிபியூஷன். இதுதான் வந்து ஃபார்மேட். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, நம்ம படிச்சிருக்கோம் பழைய செஷனில். ஸோ இதுதான் வந்து ஃபார்மேட். இப்போ ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். எது வேரியபிள் காஸ்ட், எது ஃபிக்ஸட் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட்டு ரொம்ப ஈஸி, ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் அது என்ன கொடுத்துருக்கோ அதே போட்டுற வேண்டியது. ஃபிக்ஸட் காஸ்ட்டில் வந்து யூ ஹாவ் டு அப்போர்ஷன், அப்சார்ப்ஷன். இதுதான் அப்சார்ப்ஷன் அண்ட் அப்போர்ஷன்மெண்ட்டில் வர்ற கான்செப்ட். அவங்க எந்த மெத்தடில் அப்போர்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியராக கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் கொஸ்டினில் உங்களே ஐடென்டிஃபை பண்ண சொல்லலாம். அப்போ வந்து நீங்கள் ஜுடிஷியஸாக சொல்லணும் என்ன காஸ்ட்டு, அது ஏன் நம்ம இன்கர் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் ஏன் கொடுக்குறோம், ஸ்டோரேஜுக்கு கொடுக்குறோம். ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எவ்வளோ, எந்த ப்ராடக்ட் எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்கோ அந்த பேசிஸில் தான் அலோகேட் பண்ணணும். அதேமாதிரி ஸ்டேஷ்னரி ஏன் கொடுக்குறோம், ஸ்டேஷ்னரி வந்து அகைன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏன் பண்ணுறோம், இது மாதிரி இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு அக்கௌண்டன்ட்ஸ்க்கு தான் நம்ம பணம் கொடுக்குறோம், அது இன்வாய்ஸ் பேசிஸில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை. டெப்ரிசியேஷன் அகைன் மிஷினரி, இது மாதிரி வி ஹேவ் டு ஐடென்டிஃபை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட். இந்த பேசிஸில் வந்து நம்ம அதை வந்து அனலைஸ் பண்ணணும். நமக்கே தெரியணும் ஒவ்வொரு ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கும் எப்படி வந்து நம்ம அலோகேட் பண்ணுறோங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து யூ வில் ஹாவ் அ லாட் ஆஃப் ஐடியா. ஓகே, அண்ட் ஐ வில் சம்மரைஸ் தான். ஓகே, தேங்க்யூ. இதுதான் நம்மளுடைய அட்ரஸ்ஸு. If you have any problem, you can just contact me. I'm vk@vkca.in and the address quaco.com போங்க, உங்களுடைய queries எதை வந்து அப்லோட் பண்ணுங்கள். Thank you.